ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேதிக் மேக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், என்னடா இது வேதிக் மேக்ஸ் நம்ம சிலபஸில் இது இல்லவே இல்லை அப்படின்னு. முக்கியமாக இந்த வேதிக் மேக்ஸ் யாருக்குன்னா பிகினருக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகேயா? நமக்கு மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன் இதுலலாம் என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவோம். இதை சரி செய்யறதுக்கு இந்த கேல்குலேஷனை ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கு யூஸ் ஆகுறது தான் வேதிக் மேக்ஸ். இன்னைக்கு வேதிக் மேக்ஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மேஜிக் ஆஃப் 5. சரிங்களா? மேஜிக் ஆஃப் 5 அப்படின்றது ஒன்றுமே இல்லை, ஒரு நம்பரில் 5 வரப்போ அதை வச்சு ஈஸியாக எப்படி மல்டிபிள் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்கொயர்ஸ் எண்டிங் வித் 5 இதை பற்றி பார்க்கலாம். ஸ்கொயர்ஸ் எண்டிங் வித் 5. ஓகே, ஒரு நம்பர் 5ல் முடிகிறப்போ அதை எப்படி ஈஸியாக ஸ்கொயர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு நம்பர் எதில் முடியணும், 5ல் முடியணும், அதை எப்படி ஈஸியாக நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் 15 ஸ்கொயர் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஏன்னா நீங்கள் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. என்ன சொல்லுவீங்க நீங்கள்? 225 அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவீங்க. சப்போஸ் 25 ஸ்கொயர், ஓகேங்களா, அந்த நம்பர் எதில் முடிஞ்சிருக்குன்னா 5ல் முடிஞ்சிருக்கு. இதுக்கு நான் ஸ்கொயர் பற்றி கேட்குறேன். Number ending with 5, square of a number ending with 5. Okay, 25 square. Answer என்ன அப்படின்னா 625. மேபி நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் இப்போ தான் புதுசாக பார்ப்பீங்க. இந்த 5ல் முடிகிற நம்பரை ஈஸியாக எப்படி ஸ்கொயர் பண்ணலாம் அப்படின்றதுக்குரிய ட்ரிக், ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. நான் எப்படின்னு சொல்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, 5ல் முடிஞ்சா நீங்கள் கண்ணை மூடிட்டு 25 அப்படின்னு போட்டுடணும். ஓகேவா? இப்போ 5ல் முடிஞ்சிருக்கு, நீங்கள் என்ன பண்ணணும்னா 25 அப்படின்னு எப்பயுமே போட்டுடணும். ஓகேவா? இப்போ 5க்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கு? 1. இந்த 1ஓட நெக்ஸ்ட் நம்பர் கூட நீங்க எதை மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 5 பக்கத்தில் 1 இருக்கு, 1ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 2. அப்போ 1 into 2 தான் உங்களுக்கு 2 அப்படின்னு இங்கே வந்திருக்கும். இப்போ செகண்ட் நம்பர் பார்க்கலாம். 5 பக்கத்தில் என்ன இருக்குன்னா 2 இருக்கு. இந்த 2ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 3. 2 into 3 is 6. 625. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 5 முடிஞ்சாலே நம்ம கண்டிப்பா 25 அப்படின்னு போட்டுறணும். பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதோட நெக்ஸ்ட் நம்பரோட நம்ம மல்டிபிள் பண்ணி ஆன்சர் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் 55 ஸ்கொயர் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்குறாங்க. அப்போ டக்குன்னு நீங்கள் அங்கே போயிட்டு 55 into 55 இந்த மாதிரி நம்ம எக்ஸாமில் போட்டால் நமக்கு என்ன ஆயிரும்? எக்ஸாமில் லேட் ஆயிரும். அப்போ நம்ம இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா 55 ஸ்கொயர் 5 முடிஞ்சாலே கண்டிப்பாக 25 போட்டுறணும். பக்கத்தில் 5 தான் இருக்கு. அப்போ 5ஓட நெக்ஸ்ட் நம்பர் 6. 5 into 6 is 30. ஆன்சர் 3025. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு 85 ஸ்கொயர் அப்படி கேட்குறாங்க. 5ல முடிஞ்சாலே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடணும்னா 25 அப்படின்னு போட்டுடணும். நெக்ஸ்ட் 5 பக்கத்தில் என்ன இருக்கு? 8. 8ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 9. 8 into 9 is 72. The final answer is 7225. இது 2 டிஜிட்டுக்கு மட்டும் இல்லை, 3 டிஜிட்டுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 115 ஸ்கொயர் அப்படி கேட்குறாங்க. 5 முடிஞ்சாலே கண்டிப்பா 25 அப்படின்னு போட்டுருணும். பக்கத்தில் 11 இருக்கு. 11 நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்? 12. 11 into 12 is 13225. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? மறுபடியும் டக்குன்னு பார்த்துடலாம். ஸ்கொயர்ஸ் எண்டிங் வித் 5. 5 முடிஞ்சாலே 25 போட்டுருணும். நெக்ஸ்ட் 5 பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதோட நெக்ஸ்ட் நம்பர் கூட நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில இதெல்லாம் நான் எழுதி போடுறேன். முக்கியமான விஷயம் வேதிக் மேக்ஸ்ன்றது எதுக்கு அப்படின்னா பென் அண்ட் பேப்பர் இல்லாமல் சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? சரி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்டிஸ்க்காக வாட் இஸ் 65 ஸ்கொயர், வாட் இஸ் 95 square and what is 125 square. இந்த 3 क्वेश्चनக்கும் உங்களால 3 செகண்ட்ல ஆன்சர் பண்ண முடியும். டக்கு டக்கு டக்குன்னு பார்க்கலாம். 65 அப்ப 5 இருந்தாலே கண்டிப்பா என்ன போட்டுறணும்? 25. 6க்கு அடுத்த நம்பர் என்ன? 7. 6 7s are 42. 95 5 இருந்தாலே கண்டிப்பா என்ன போட்டுறணும்? 25. 9 இருக்கு. 9க்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? 10. 9 into 10 is 90. 125. ஓகேவா? அப்போ 5 இருந்தா கண்டிப்பா நீங்க என்ன போடணும்னா 25 போட்டுக்கணும். 12ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 13. 12 into 13 is 156. The final answer is 15625. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தது ஸ்கொயர்ஸ் எண்டிங் வித் 5. ஓகே, நெக்ஸ்ட்
இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நம்பரை எப்படி ஈஸியா 5ல மல்டிபிள் பண்றது. ஓகேங்களா? ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு 5ஆல மல்டிபிள் பண்ண சொன்னாங்கன்னா அப்படி எப்படி மைண்ட்லயே கால்குலேட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு சின்ன நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 32 into 5 அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸ்பிளிட் அண்ட் மர்ஜ்ன்ற மெத்தட்ல கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னா 32 30 + 2 பிரிச்சுட்டு 30 into 5 150, 2 into 5 10. அப்போ 150 and 10 is 160 அப்படின்னு போடலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. இந்த 5னால 1 தான். இந்த 5 நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 10/2 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இந்த 5 நான் 10/2 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி பார்க்கணும்னா 32ல ஹாஃப் பாருங்க. 32ல ஹாஃப் என்ன வரும்? 16. அது கூட ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும், 160. ஓகேங்களா? என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதில் ஹாஃப் பார்த்துட்டு அதை 10ஆல மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? மல்டிபிள் பை 5 ஒரு நம்பரை 5ல மல்டிபிள் பண்ணணும்னா டக்குன்னு எப்படி பண்ணலாம்? ஹாஃப் பார்த்துட்டு 0 10ஆல அதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இன்னொரு நம்பர் கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ 84 into 5 இருக்கு. டக்குன்னு சொல்லணும்னா 84ல ஹாஃப் என்ன? 42. 42 கூட என்ன பண்ணணும்? 10 மல்டிபிள் பண்ணிடணும். 420 is the answer. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 124 into 5 அப்படி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்போ 124ல ஹாஃப் என்ன வரும்? 62. 62 10ஆல மல்டிபிள் பண்ணா 620. ஓகேங்களா? சரி, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 73 into 5. ஈவன் நம்பரா இருக்கப்போ ஹாஃப் பார்க்கறது ஈஸி. இங்க ஆட் நம்பரா இருக்கப்போ கொஞ்சம் டெசிமல் பாயிண்ட் வரும். கஷ்டம்லாம் இல்லை, அதுவும் ஈஸி தான், பார்க்கலாம் அப்படின்னு. 73 into 5 உங்களுக்கு என்ன வரும்னா 36.5 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதுல பாதி என்ன வரும் அப்படின்னா 36.5ன்னு வரும். இதை நம்ம 10ஆல மல்டிபிள் பண்றப்ப என்ன ஆகும்? இந்த பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா டிஸப்பியர் ஆயிரும். ஆன்சர் 365. ஓகேங்களா? ஒரு ஈவன் நம்பர்ல இருக்கப்போ 10 மல்டிபிள் பண்ணா 0ன்னு வருது. இதே ஆட் நம்பரா இருக்கப்ப டிவைடட் பை 2 போட்டா பாயிண்ட்ல டெசிமல் ஆன்சர் வரும். மல்டிபிள் பண்றப்போ 10ஆல மல்டிபிள் பண்றப்போ டெசிமல் கேன்சல் ஆயிடும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 99 into 5. 99ல பாதி என்ன? 49.5. இதை இன்டூ 10ஆல பண்றப்ப என்ன ஆகும்னா டெசிமல் டிஸப்பியர் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ ஒரு நம்பரை 5ல மல்டிபிள் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அதுல ஹாஃப் பார்த்துட்டு அதை இன்டூ 10 போட்டுக்கணும். ஓகேங்களா? இது 2 டிஜிட் மட்டும் இல்லை, 3 டிஜிட்டுக்கும் அப்ளை ஆகும், 5 டிஜிட்டுக்கும் அப்ளை ஆகும். எவ்வளோ பெரிய டிஜிட்னாலும் இது கண்டிப்பாக அப்ளை ஆகும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க 4284 into 5 எப்படி கொடுத்துருக்காங்க? 4284 into 5. டக்குன்னு இதில் பாதி நான் பார்க்கணும்னா அப்போ 4000ல பாதி 2000, 200ல பாதி 100. உங்களுக்கு பாதி என்ன வரும்னா 2142. பக்கத்தில் என்ன பண்ணணும்? 10ஆல மல்டிபிள் பண்ணணும், ஒரு 0 ஆட் ஆயிரும். ஓகேங்களா? 5ஆல மல்டிபிள் பண்ண சொன்னா அந்த நம்பரை ஹாஃப் பாருங்க, அது கூட மல்டிபிள் பை 10 போட்டுக்கணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஒரு நம்பரை 25ல எப்படி ஈஸியாக மல்டிபிள் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு நம்பர் கொடுத்துட்டு 25ஆல மல்டிபிள் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். 5ஆல மல்டிபிள் பண்ண சொன்னா ஹாஃப் பார்த்துட்டு 10ஆல அது என்ன பண்ணிட்டோம்? ஒரு 0 ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ 25 நான் எப்படி எழுதலாம்? 100 divided by 4 அப்படி எழுதலாம். அப்போ கொடுக்குற நம்பர்ல டிவைடட் பை 4னாலே கால்வாசி, குவார்ட்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ கொடுக்குற நம்பர்ல கால்வாசியை பார்த்துட்டு 2 0 நீங்க ஆட் பண்ணிக்க போறீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 68 into 25. அப்போ 16ல என்ன பண்ணணும்? கால்வாசி பார்க்கணும். 68ல பாதி என்ன வரும்? 34. 34ல பாதி என்ன வரும்? 17. அப்போ 17 போட்டுட்டு 2 0 மட்டும் நீங்க ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த 2 0 எப்படி வந்துச்சு? 100ஆல வேற மல்டிபிள் பண்ணணும். 4ஆலையும் டிவைட் பண்ணிட்டு 00 பக்கத்துல போட்டுக்கணும். ஓகேங்களா? இன்னொரு சம் பார்க்கலாம். 96 into 25. அப்போ 96ல பாதி என்ன வரும்னா 48. டக்குன்னு சொல்லிடலாம். அந்த 48ல மறுபடியும் பாதி பார்த்தீங்கன்னா 24. அப்போ 24 போட்டுட்டு 00. ஓகேங்களா? சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம ஒரு 332 into 25. அப்போ நார்மல் மெத்தடில் நான் போட்டேன்னா இங்கே எக்ஸாம் லேட் ஆயிரும். 332 இருக்கா? இதில் குவார்ட்டர் பார்க்கணும். 300ல குவார்ட்டர் என்ன வரும்னா 300ல பாதி 150, 150ல பாதி 75. 32ஓட குவார்ட்டர் என்னன்னா 32ல பாதி என்ன 16, 16ல பாதி என்ன 8.
அப்போ ஆல்ரெடி 75 என் மைண்டில் இருந்துச்சு, அப்புறம் ஒரு 8 இருக்கு. அப்போ இங்கே 7800 இதுதான் நம்ம ஆன்சர். ஓகேங்களா? 25 மல்டிபிள் பண்ண சொல்லிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாதி பார்த்துட்டு அடுத்த பாதி பாருங்க, அதுதான் அதோட குவார்ட்டர். ஓகேங்களா? அப்புறம் 2 0 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 100 மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஈவன் நம்பராக இருக்கப்போ நம்ம டக்குன்னு போட்டுட்டோம். சப்போஸ் ஆட் நம்பரை நம்ம கேட்குறாங்க, சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 129 into 25 எப்படி ஆட் நம்பரை கேட்குறாங்க. அப்போ இங்கே நான் என்ன பண்ணுவேன்னா 129 டக்குன்னு எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது. அப்போ இப்போதைக்கு நான் இதை 128 + 1 தானே எடுத்துப்பேன். இந்த 129 எப்படி எடுத்துக்குவேன்? 128 + 1 அப்படியே எடுத்துக்குவேன். இந்த 128க்கு குவார்ட்டர் பாருங்க. ஓகேவா? அப்போ 128ல பாதி என்ன வரும்? 64. 64ல பாதி என்ன வரும்? 32. அப்போ இதுக்கு குவார்ட்டர் 32. 1ஓட குவார்ட்டர் என்ன வரும்? 1ல கால்வாசி என்ன வரும்? 0.25. அப்போ 32.25 ஆன்சர் இருக்கும். இதை 100ஆல நான் மல்டிபிள் பண்றப்போ இந்த டெசிமல் என்ன ஆயிரும்? டிஸப்பியர் ஆயிரும். ஓகேங்களா? ஃபைனல் ஆன்சர் 3225. ஓகேவா? சரி, இன்னொரு நம்பர் கூட நம்ம பார்க்கலாம். ஆட் நம்பர்ல 97 into 25. 97 டக்குன்னு பார்க்க எனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா இதை நான் மனசுக்குள்ளேயே 96 + 1 நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ 96ல பாதி எனக்கு என்ன தெரியும்? 48. 48ல பாதி என்ன வரும்னா 24. அப்போ இதுக்கு குவார்ட்டர் என்ன அப்படின்னா 24. இதோட குவார்ட்டர் வந்து 0.25. அப்போ ஈக்குவல் டு 24.25 ஆன்சர் வரும். 100ஆல மல்டிபிள் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா இந்த டெசிமல் வந்து போயிடும். 2425. ஓகேங்களா? பென் பேப்பர் யூஸ் பண்ணாமல் மோஸ்ட்லி எக்ஸாம் நம்ம எழுதணும் தான் நமக்கு ஸ்பீட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஒரு நம்பரை 125ஆல மல்டிபிள் பண்ண சொல்லிட்டா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அதே லாஜிக் தான். லாஜிக்கை நீங்களே வந்து கிரியேட் பண்ணலாம். 5ன்றத நம்ம கன்வீனியன்ட்டுக்காக 10/2ன்னு எடுத்துக்கிட்டோம். 24 நம்ம கன்வீனியன்ட்டுக்காக 100/4ன்னு எடுத்துக்கிட்டோம். 125 எப்படி எடுத்துக்கலாம்னா 1000/8ன்னு எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த 125 நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். 125 நான் எப்படி எழுதியிருக்கேன்னா 5 × 5 × 5 தான் 125 தெரியும். 5 × 5 is 25. 25 × 5 is 125. ஓகேங்களா? ஆல்ரெடி நான் 5 எப்படி போட்டிருக்கேன்னா 10/2ன்னு எழுதியிருக்கேன். அப்போ இந்த 5க்கு ஒரு 10/2, இந்த 5க்கு ஒரு 10/2, இந்த 5க்கு 10/2. டிவைடட் பை 2னா ஒன்றும் இல்லை, பாதின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம 180 × 125 இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நமக்கு வந்துருச்சு. அப்போ நார்மலாக நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு லேட் ஆகும். ஓகேங்களா? அப்போ டக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 180ல பாதி என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 90 அப்படின்னு வரும். மறுபடியும் 90ல பாதி என்ன வரும் அப்படின்னா 45 வரும். 45ல பாதி என்ன வரும் அப்படின்னா 22.5 அப்படின்னு வரும். ஓகேங்களா? 22.5 அப்படின்னு வரும். நான் ஏன் 3 டைம் பாதி பார்த்தேன்னா டிவைடட் பை 2, இங்கேயும் டிவைடட் பை 2, இங்கேயும் டிவைடட் பை 2, 3 டைம் இருக்குல்ல, அதனால தான் 3 டைம் நான் பாதி பார்த்தேன். 180ல பாதி 90, 90ல பாதி 45, 45ல பாதி 22.5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா 10 × 10 × 10, அதாவது 1000ஆல இதை மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இதை 1000ல மல்டிபிள் பண்ணுறப்போ ஒரு 0க்கு ஒரு பாயிண்ட் போயிடும், 2 0 ஆட் ஆயிடும். ஓகேங்களா? நம்மளால இந்த மைண்ட்லேயே ட்ரை பண்ண முடியும். ஓகே, இன்னொரு சம் பார்க்கலாம். நம்ம ஒரு 320 × 125, 3 digit × 3 digit இருக்கு. ஓகேங்களா? டக்குன்னு எப்படி பண்ணலாம்? 320ல பாதி பார்க்கணும், மறுபடியும் பாதி பார்க்கணும், மறுபடியும் பாதி பார்க்கணும், 1000ல மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? 320ல பாதி என்ன? 160. 160ல பாதி என்ன? 80. 80ல பாதி என்ன? 40. ஓகேங்களா? அப்போ 40 போட்டுட்டு 1000ஆல அதை மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? 0 0 0. ஓகேங்களா? அப்போ 125ன்னு ஏதாச்சும் ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ண சொன்னாங்கன்னா பாதியை டிவைட் பண்ணிட்டு பாதியை டிவைட் பண்ணிட்டு பாதியை டிவைட் பண்ணலாம். ஓகேவா? அப்படி டிவைட் பண்ண பிறகு நீங்க அதை 1000ல மல்டிபிள் பண்ணுங்க. இன்னொரு சம் பார்க்கலாம் டக்குன்ட்டு. 1 ஓகே 2 டிஜிட் எடுத்துக்கலாம். 96 × 125. ஓகேங்களா? நீங்கள் 3 digit 3 digit 3 digit 3 digit இங்கே 2 and 3. ஓகேங்களா? இதுவும் அதே தான் ப்ரொசீஜர் உங்களுக்கு மாறவே மாறாது. 96ல பாதி என்ன வரும்? 48. 48ல பாதி என்ன வரும்? 24. 24ல பாதி என்ன வரும்? 12. அப்போ மைண்டில் நீங்கள் இதை மல்டிபிள் பண்ணலாம். 12 போட்டுட்டு 000 ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ ஃபைனல் ஆன்சர் 12,000. ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஒரு டைப் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற டைப் என்னன்னா நம்பர்ஸ்
எண்டிங் வித் 5 டிஃபரன்ஸ் 10 அப்படி எழுதியிருக்கேன். உங்களுக்கு 5ல் முடிகிற 2 நம்பரை மல்டிபிள் பண்ண சொல்லுவாங்க. அந்த நம்பரு கூடிய டிஃபரன்ஸ் வந்து 10 இருக்கும். ஓகேங்களா? 2 நம்பர் இருக்கும், 2 நம்பரையும் வந்து மல்டிபிள் பண்ண சொல்லுவாங்க. அந்த ரெண்டோட யூனிட் டிஜிட்ஸ் 5 இருக்கும். அந்த 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா 10 இருக்கும். அதை எப்படி டக்குன்னு பார்த்தோன்னே சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்ஸ் எழுதிக்கிறேன். 35 into 45 இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 10 தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ல முடியுது, இதுவும் 5ல முடியுது. ஓகே, வேற என்ன எழுதலாம்? 65 into 75 வேற என்ன எழுதலாம்? உங்களுக்கு 95 into 105. ஓகேங்களா? அடுத்து என்ன எழுதலாம்? 125 into 135. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பரும் வந்து 5ல தான் எண்ட் ஆகுது. மல்டிபிள் பண்ண போற ரெண்டு நம்பரும் 5ல எண்ட் ஆகுது. இதுக்குரிய டிஃபரன்ஸ் வந்து 10ல இருந்தா டக்குன்னு எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இருந்தாலே டிஃபரன்ஸ் வந்து 10 இப்படி இருந்தாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடணும்னா 75 அப்படின்னு போட்டுடணும். ஓகேங்களா? 5 இருக்கு, டிஃபரன்ஸ் வந்து 10 இருக்கா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 75 அப்படின்னு போட்டுடணும். நெக்ஸ்ட் 3 into 4 என்ன வரும்? 12. இந்த ரெண்டுல எது சின்ன நம்பர் அதை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? 3 into 4 வந்து 12 வரும். இந்த ரெண்டுல சின்ன நம்பர் வந்து 3 தான். அப்போ 3 அந்த 12 கூட ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆன்சர் 15. ஒரே செகண்ட்ல ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க, 5ல முடியுது, டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா 10 இருக்கா? அப்படி இருந்தாலே 75 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து 6 into 7 என்ன வரும்? 6 7s are 42. அடுத்து இந்த ரெண்டுல எது சின்ன நம்பர்? 6 ஆ 7 ஆ? 6 தான் சின்ன நம்பர். 42 கூட 6 ஆட் பண்ணிக்கோங்க. 6 7s are 42. 42 plus 6 is 48. ஓகே, மறுபடியும் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 digit into 3 digit இருக்கு. இங்கன்னா 2 digit into 2 digit இருக்கு. பட் 2 digit into 3 digit சேம் ப்ரொசீஜர் தான், உங்களுக்கு எதுவுமே மாறாது. எப்படின்னு பார்க்கலாம். 5 இருக்கு. அடுத்து டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் 10 இருக்கு. அப்போ இந்த மெத்தட் கீழே தான் இது வருது. அப்போ டிஃபரன்ஸ் 10 வருது, எண்டிங் வித் 5னாலே டக்குன்னு என்ன பண்ணலாம்? 75 அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 9 சின்னதா 10 சின்னதான்னு பார்க்கணும். 9 தானே சின்னது. ஓகே, இப்போ 9 into 10 என்ன வரும்னா 90. அப்புறம் சின்ன நம்பர் வந்து 9 தானே. அப்போ 90 plus 9 ஆன்சர் 9975. ஃபைனலா 3 digit into 3 digit சேம் தான். 5ல முடியுது. இங்க 12 இருக்கு, இங்க 13 இருக்கு. பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து 125 and 135 டிஃபரன்ஸ் வந்து 10 தானே வருது. அப்போ டிஃபரன்ஸ் 10 வருது, எண்டிங் வித் 5 வருதுனாலே கண்டிப்பா நீங்க 75 அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது சின்ன நம்பர் வந்து 12 13 12 தானே சின்ன நம்பர். ஓகே, 12 into 13 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 156. அந்த 156 கூட நீங்க இந்த 12 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 12 into 13 is 156. அதோட 12 என்ன வரும்? 158. 168 will be your final answer. ஓகேங்களா? நான் இங்க பாத்தீங்கன்னா நார்மல் மல்டிப்ளிகேஷன் மாதிரி எதுவுமே பண்ணல, எல்லாமே மைண்ட் கால்குலேஷன் தான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 digits or 3 digits. ஓகேங்களா? ஒரு ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்றோம், அந்த ரெண்டு நம்பருமே 5ல முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதை எப்படி ஈஸியா நம்ம மல்டிபிள் பண்ணலாம்? ஓகேங்களா? ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்றப்போ ரெண்டுமே 5ன்ற யூனிட் டிஜிட்டோட இருக்கு, அதை ஈஸியா எப்படி மல்டிபிள் பண்ணலாம்? இதை நான் ரெண்டு கேஸா பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் சேம்னு ஒரு கேஸ், செகண்ட் ஒன் டிஃபரெண்ட் அப்படின்னு ஒரு கேஸ். ஓகேங்களா? ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும், நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் 45 into 65. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 85 into ஒரு 105. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு 35 into 55. ஓகேங்களா? இங்கே நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் நான் மல்டிபிள் பண்ணுறேன், அந்த ரெண்டோட யூனிட் டிஜிட்ஸுமே எப்படி இருக்குது அப்படின்னா சேமாக இருக்குது. ஓகேங்களா? இது ரெண்டையுமே நான் மல்டிபிள் பண்ண போகிறேன். இந்த ரெண்டோட யூனிட் டிஜிட் சேமாக இருக்குது. இப்போ எப்படி ஈஸியாக நம்ம மல்டிபிள் பண்ணலாம்? யூனிட் டிஜிட்ஸ் எண்ட் வித் 5. ஓகேங்களா? எண்டிங் வித் 5. ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேம்ன்ற கேஸில் நம்ம இதை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஈவன் நம்பராக இருக்குது, ரெண்டுமே சேமாக இருக்குது. இங்கே ரெண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஈவன் நம்பர். 8 and 10 இஸ் ஈவன் நம்பர். அப்போ சேம்ன்ற கேஸில் இது வருது. இங்கே உங்களுக்கு ரெண்டுமே ஆட் நம்பரில் இருக்குது. அப்போ ரெண்டுமே ஆட்ல இருக்குன்னா அது சேமாக தான் இருக்குது.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கேஸ் நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 75 இன்டூ 95 இது ரெண்டுமே வந்து 5ல முடியுது. ஃபர்ஸ்ட் டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஆட்ல இருக்கு, இதுவும் ஆட்ல இருக்கு. சேம்ன்ற கேஸ்ல இந்த 4 கீழே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ண வேண்டியது ரெண்டுமே 5ல எண்ட் ஆகுதா? ஆமா, 5ல எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நீங்க நோட் பண்ண வேண்டியது நீங்க நோட் பண்ண வேண்டியது இது ரெண்டுமே சேம் கேஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ரெண்டுமே ஈவனா இருந்தா இல்ல ரெண்டுமே ஆடா இருந்தா. ஓகேங்களா? இது ரெண்டுமே உங்களுக்கு ஈவன்ல இருக்கு, இங்க ரெண்டுமே உங்களுக்கு ஆட்ல இருக்கு. ஈவனா இல்ல ஆடா ரெண்டுமே சேமா இருந்தா கண்ணை மூடிட்டு 25 அப்படின்னு நீங்க போட்டுருங்க. இங்கேயும் லாஸ்ட் 2 டிஜிட் என்ன வரும்? 25 அப்படிதான் வரும். இங்கேயும் லாஸ்ட் 2 டிஜிட் 25 and 25 வரும். ஓகேயா? சரி, அடுத்து என்னன்னா இது ரெண்டுமே வந்து சேமா இருக்கு அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் பண்ண வேண்டியது இது ரெண்டையுமே ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? 4 into 6 24. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா இது ரெண்டையுமே ஆட் பண்ணணும். ஓகேங்களா? 4 plus 6 10. அந்த ஆட் பண்றதுல பாதியை வந்து நான் மல்டிபிள் பண்ணது கூட ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, நான் மறுபடியும் அதை சொல்றேன். ஒன்றும் இல்லை, 4 into 6 என்ன வரும் அப்படின்னா 24 அப்படின்னு வரும். 4 plus 6 வந்து 10. அதில் ஹாஃப் மட்டும் நான் எடுத்துக்கணும். அது என்ன பண்ணணும்? ஹாஃப் எடுத்துக்கிட்டு அப்போ 24 அந்த ஹாஃப் வந்து 5 வந்துச்சுங்களா? இப்போ ஆன்சர் 29 25. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப என்னடா இப்படி இருக்குன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 2 செகண்ட் இல்லை 3 செகண்ட்லேயே இந்த நம்பர்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன் ஒரு தடவை. ஓகேவா? இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி 5ல எண்ட் ஆயிருக்கு நம்ம பார்த்துட்டோம். இந்த ரெண்டுமே வந்து சேமா இருக்கு, ஈவன் நம்பர்ஸா இருக்கு. அப்போ கண்ண மூடின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 25 அப்படின்னு போட்டேன். இப்போ இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம், ரிமைனிங் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன வருது? 24. இது ரெண்டையுமே ஆட் பண்ணா என்ன வருது? 10. அந்த 10ல பாதியை நீங்க ஆட் பண்ணிக்கணும். 10ல பாதி 5 வரும். 24 plus 5 is 29. ஓகேங்களா? இப்போ இந்த கேஸ்க்கு அதே மாதிரி நான் சொல்றேன். 5 இருக்கு, 5 இருக்கு, 25 போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செக் பண்ணணும்னா இது ரெண்டுமே சேமா இருக்கா, இந்த ரெண்டுமே வந்து ஈவன் டிஜிட்டா தான் இருக்கு. அப்போ 25 அப்படின்னு போட்டுடணும். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 8 into 10 18 மைண்ட்ல வச்சுக்கணும். அப்புறம் 8 plus 10 உங்களுக்கு என்ன வரும்னா 18 வரும், 18 வரும். அந்த 18ல பாதி என்னது? 9. ஓகேங்களா? அப்ப 18 ஒரு 9 என்ன வரும் அப்படின்னா 89 அப்படின்னு நீங்க ஆன்சர் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஓகே, மறுபடியும் இந்த 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது ரெண்டுமே 5ல எண்ட் ஆயிருக்கா? ஆமா, 5ல எண்ட் ஆயிருக்கு. அடுத்து நீங்க செக் பண்ண வேண்டியது என்னன்னா இங்க 3 இருக்கு, இங்க 5 இருக்கு. ரெண்டுமே ஆட் நம்பர் தானே, அப்ப சேம்ன்ற அந்த கேஸ்ல வந்துடும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா டக்குன்னு 25 அப்படின்னு போட்டுடணும். ஓகேங்களா? 25 அப்படின்னு போட்டுட்டு அவ்வளவுதான். இது ரெண்டையுமே மல்டிபிள் பண்ணுங்க. 3 into 5 is 15. 3 plus 5 is 8. அந்த 8ல பாதியை பார்த்துட்டு 15 கூட ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்போ 8ல பாதி என்ன வரும்? 4. அது 15 கூட ஆட் பண்ணீங்கன்னா 19 25. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஆன்சர் டக்குன்னு ட்ரை பண்ணுங்க. 5 5 இருக்கு, இது ரெண்டுமே வந்து ஆட் நம்பரா இருக்கு. அப்ப சேமா இருக்கப்போ 25 அப்படின்னு போட்டுறணும். நெக்ஸ்ட் 7 9s are 63. 7 plus 9 is 16. 16ல பாதி என்ன வரும்? 8. அப்ப 63 ஒரு 8 என்ன வரும்னா உங்களுக்கு 71 25 ஃபைனல் ஆன்சர். அப்படி உங்களுக்கு இது குழப்பது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க பழகுற வரைக்கும் இந்த ஃபார்முலாவை மனசுல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சேம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா ப்ராடக்ட் பிளஸ் சம் டிவைடட் பை 2 இங்க 25. சேமா இருக்க பட்சத்துல லாஸ்ட்ல 25 போட்டுக்கணும். Pனா ப்ராடக்ட் 3 into 5. ஓகேங்களா? 3 into 5 is 15 அப்படின்னு நான் போட்டிருந்தேன். அடுத்து சம் டிவைடட் பை 2. 3 plus 5 என்ன வரும்? 8. 8 divided by 2 என்ன வரும்? 4. அது ரெண்டையும் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஆட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அப்போ 19 25 இந்த ஆன்சர் இப்படிதான் வந்துச்சு. ஓகேங்களா? சும்மா பழகிறதுக்கு மட்டும் இதை பார்த்துக்குங்க. ஆனால் எக்ஸாம்ல கண்டிப்பா இவ்வளோ நீங்க எழுத மாட்டீங்க. யோசிச்சு டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? சரி, செகண்ட் கேஸ் பத்தி பார்க்கலாம். டிஃபரெண்ட். ஓகேவா? அடுத்த கேஸ் நம்ம பார்க்கலாம். டிஃபரெண்ட் அப்படின்ற கேஸ் பத்தி பார்க்க போறோம். ஒன்றும் இல்லை, சேம் அப்படின்னா அந்த முதல் டிஜிட் வந்து உங்களுக்கு ஒன்று ஈவனா இருக்கும், இல்லை ரெண்டுமே உங்களுக்கு ஆடா இருக்கும். எப்படி சேமா இருக்கும். டிஃபரெண்ட் அப்படின்னா ஒரு டிஜிட் ஈவனா இருந்தா இன்னொரு டிஜிட் ஆடா இருக்கும். ஓகேங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள் 15 into 45. ஓகேவா? ஓகே, வேற ஏதாச்சும் எழுதலாம் அப்படின்னா ஒரு 75 into 105. வேற என்ன எழுதலாம் உங்களுக்கு?
55 into 85. ஓகேங்களா? இந்த நம்பரும் பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். எண்ட் ஆகிறது எல்லாமே வந்து 5ல எண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது ரெண்டுமே 5ல எண்ட் ஆயிருக்கு, இது ரெண்டுமே 5ல எண்ட் ஆயிருக்கு. ஆனால் செக் பண்ணுறப்போ இது 1ன்னு இருக்கு, இது 4ன்னு இருக்கு. ஒரு ஆட் நம்பர் ஒரு ஈவன் நம்பர் வந்துருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இந்த கேஸ் கீழே இது வருது. ஒரு ஆட் நம்பர் ஒரு ஈவன் நம்பர் டிஃப்ரெண்ட்ன்ற கேஸில் வருது. ஒரு ஆட் நம்பர் ஒரு ஈவன் நம்பர் இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சேமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்னா லாஸ்ட்ல 25 யூஸ் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நீங்கள் லாஸ்ட்ல 75 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சேமாக இருக்க பட்சத்தில் லாஸ்ட் டூ டிஜிட் 25 வரும். டிஃப்ரெண்ட்ன்ற கேஸில் லாஸ்ட் டூ டிஜிட் 75 அப்படின்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி தான் இது ரெண்டையுமே வழக்கம் போல மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 1 into 4 is 4. அடுத்து இந்த ரெண்டையுமே நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன வரும்னா 5 வருமா? அதில் 1 மைனஸ் பண்ணிட்டு நீங்கள் மல்டிபிள் பண்ண நம்பர் கூட ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண நமக்கு என்ன வரும்? 4 அப்படின்னு வரும். மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இஸ் 4. இது ரெண்டையுமே நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்கள் ஆன்சர் என்ன வரும்? 5. நீங்கள் 5 போட்டுறக்கூடாது, இதுலேருந்து 1 சப்ராக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? 1 சப்ராக்ட் பண்ணி அதில் ஹாஃப் பார்த்து இது கூட ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போது 4 இருக்குது, இந்த 4 அதுக்கப்புறம் 5 minus 1 என்ன வரும்? 4. அதில் பாதி என்ன வரும்? 2. அப்போ 4 plus 2 is 6. 675 will be your final answer. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப ரொம்ப வேகாக இருக்கும், பட் ரொம்ப ஈஸியான டாபிக் தான் அது. ஓகேவா? சரி, இங்கே பார்க்கலாம். 5 5 இருக்கு. செக் பண்ணி பார்க்குறப்ப ஒன்று ஈவனில் இருக்குது, இன்னொன்று ஆடில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டக்குன்னு 75 அப்படின்னு போட்டுடணும். ஓகேவா? 75 போட்டுட்டு இது ரெண்டையுமே மல்டிபிள் பண்ணுங்கள், 17 வரும். அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 17 வரும். அதில் 1 மைனஸ் பண்ணிடுங்க, 16. 16ல் பாதி என்ன வரும்? 8. அந்த 8-ஐ இந்த 70 கூட ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போது 78 75 will be your answer. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 5 5ல முடியுது, ஒன்று ஆடாக இருக்குது, ஒன்று ஈவனாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா லாஸ்ட் டூ டிஜிட் 75 போட்டுடணும். அடுத்து இது ரெண்டையுமே மல்டிபிள் பண்ணால் 14 வரும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணுறப்போ 13 வரும். அதில் 1 சப்ராக்ட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2 பண்ணணும், ஹாஃப் பார்க்கணும். இதில் 13ல் 1 சப்ராக்ட் பண்ணால் 12, அதில் பாதி என்ன வரும்? 6. அந்த 6 இந்த கூட ஆட் பண்ணிங்கன்னா 46 75 will be your answer. ஓகேங்களா? நம்ம ஏன் இதை யூஸ் பண்ணுறோம், நம்ம ஏன் நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணுறோம்னா இப்படி நான் ட்ரை பண்ணுறப்ப பென் பேப்பர் எதுவுமே இல்லாமல் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, அப்போ சேம்ன்ற கேஸ் பார்த்துட்டோம், டிஃப்ரெண்ட்ன்ற கேஸ் பார்த்துட்டோம். இதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் நான் இப்போ உடனே கொடுக்குறேன். உங்களால் மைண்ட்லேயே இதை ட்ரை பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். இதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இப்போதைக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் கேஸில் உங்களுக்கு ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா product plus sum minus 1 divided by 2 into 75. லாஸ்ட் ஒரு டிஜிட் 75 வச்சுக்கணும். ப்ராடக்ட்னா இதை மல்டிபிள் பண்ணணும், சம்னா ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். அதில் ஒன்றை கழிச்சிட்டு அப்புறம் அதில் பாதி பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ப்ராக்டிஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்பர்ஸ் எண்டிங் வித் 5 இதை நம்ம மல்டிபிள் பண்ணுறதுக்கு 2 கேஸ் பார்த்துட்டோம். இப்போது இந்த சம்மை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, எவ்வளோ ஸ்பீடாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது தான் எக்ஸாமில் விஷயம். நீங்கள் நம்ம இது எல்லாமே சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த சைடு எல்லாமே சேம்ன்ற கேஸ்க்குரிய நம்பர் எழுதியிருக்கேன், இந்த பக்கம் எல்லாமே டிஃபரெண்ட்ன்ற கேஸ்க்குரிய நான் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 5ல முடியுது, 5ல முடியுது. இந்த நம்பர் இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி இருக்குது? ரெண்டுமே உங்களுக்கு ஆட் நம்பராக இருக்குது. இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஈவன் நம்பராக இருக்குது. இந்த ரெண்டுமே உங்களுக்கு 10 and 12. இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஈவன் நம்பர். ஸோ சேம் அப்படின்ற கேஸ் கீழே உங்களுக்கு இது வருது. இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேசஸில் நான் எழுதி வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே 5 5ல தான் முடியுது எல்லாமே. பட் ஃபர்ஸ்ட் நம்பர் செக் பண்ணி பாருங்க, 9ன்னு இருக்கு, 4ன்னு இருக்கு. ஒரு ஆட் நம்பர், ஒரு ஈவன் நம்பர். அதனால டிஃப்ரெண்ட்ன்ற கேஸ் கீழே இது வருது. ஓகேவா? இப்போ 1585 எடுத்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கு, 8 இருக்கு. ஒரு ஆட் நம்பர், ஒரு ஈவன் நம்பர். ஓகேங்களா? இப்போ டக்கு நம்ம இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பழகுறவங்க உங்களுக்கு அப்போ கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஆனால் இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண வேணாம், மைண்ட்லேயே நீங்கள் கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இதை டக்குன்னு போடலாம். டோட்டலாக 10 சம்ஸ் இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். 5 5 எண்ட் ஆகுது, ரெண்டுமே எனக்கு சேமாக இருக்குது. அப்போ நான் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா 25 அப்படின்னு போட்டுடணும். 3 into 7 is 21. 3 plus 7 10. அதில் பாதி பார்க்கணும், 5 வருமா? அந்த 21 கூட 5 ஆட் பண்ணிட்டா 26. ஓகே, இப்போ இந்த சம் பார்க்கலாம்.
5 5 இருக்கு, ரெண்டுமே எனக்கு இங்க சேமா இருக்கு, ரெண்டுமே ஈவன் நம்பர். அப்போ நான் 25 அப்படின்னு போட்டுக்குவேன். 2 into 4 8, 2 plus 4 6, அந்த 6ல பாதி என்ன 3 தானே, அப்ப அந்த 8 கூட 3 ஆட் பண்ணா 11. இப்போ இங்க பார்த்தா 5 5 இருக்கு, ரெண்டுமே ஆட் நம்பரா இருக்கு, அப்ப 25 அப்படின்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட் 5 into 9 45, 5 plus 9 14, 14ல பாதி என்ன வரும் 7 தானே, அந்த 45 கூட அந்த 14 7 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 52 25. இங்க பாத்தீங்கன்னா 5 5 இருக்கு, ரெண்டுமே ஈவன் நம்பரா இருக்கு, அப்ப 25 போட்டுடணும். 10 12, 10 into 12 120, 10 plus 12 22 தானே, அதுல பாதி தான் நம்ம எடுத்துக்கணும். நீங்க எதை ஆட் பண்றீங்களோ அதுல பாதியை தான் நீங்க எடுத்துக்கணும். ஓகேங்களா? 10 plus 12 22, அதுல பாதி என்ன வரும் 11. 120 plus 11 is 120 plus 11 131 25. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க பார்க்கலாம். 5 5 முடியுது, 6 இருக்கு, 10 இருக்கு, ஈவன்னால டக்குன்னு 25 போட்டுடணும். அடுத்து 6 into 10 is 60, 6 plus 10 is 16, அதுல பாதி என்ன வரும் 8, அப்ப 60 plus 8 68. ஓகேங்களா? ப்ராடக்ட் பண்ணிட்டு அப்புறம் சம் பண்ணதுல பாதி எடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ப்ராடக்ட் பண்றோம், என்ன பண்றோம், இதை ப்ராடக்ட் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் இதை சம் பண்ணிட்டு இதுல பாதி எடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த சைடு வரலாம். டிஃப்ரெண்ட் என்ற கேஸ்ல ஒன்று ஆட் நம்பர், இன்னொன்று ஈவன் நம்பர். அப்ப டக்குன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா 75 அப்படின்னு போட்டுக்குவேன். 7 into 10 is 70, 7 plus 10 17 அப்படின்னு வருது. அப்போ இங்க நான் என்ன பண்ணணும்னா 17ல 1 மைனஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் அதை ஹாஃப் பார்க்கணும். 17ல 1 மைனஸ் பண்ணீங்கன்னா வரும் 16, 16ல ஹாஃப் என்ன வரும் 8. அப்போ 70 plus 8 78 ஆன்சரா இருக்கும். மைண்ட்ல நம்மளால போட முடியும். ஓகேங்களா? நார்மல் மெத்தட்ல மைண்ட்ல போடுறது கஷ்டமா இருக்கும். இந்த மெத்தட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் உங்களால மைண்ட்ல கால்குலேட் பண்ண முடியும். அதுதான் இதோட பெனிஃபிட். ஓகேவா? இப்போ 5 5 இருக்கு, ரெண்டுமே உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கு. அப்போ டக்குன்னு 75 போடுவீங்க. 5 into 2 10, 5 plus 2 7, அதுல ஒண்ணு கம்மி பண்ணிடணும் 6, அதுல பாதி என்ன வரும் 3. அப்போ 5 to 10 வருது, அது கூட 3 ஆட் பண்ணீங்கன்னா 13. 5 5 இருக்கு, ஒன்னு ஆட் ஒன் டிஃபரெண்டா இருக்கு, அப்போ 75 அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 9 into 4 36, 9 plus 4 13, அந்த 13ல 1 கழிச்சிட்டீங்கன்னா 12 வரும். 12ல half என்ன வரும் 6. அப்போ 36 and 6 is 42. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் 5 5 75 போட்டீங்க. 3 6 are 18, அந்த 18 ஓகே. 3 plus 6 என்ன வரும் 9, 9ல 1 போயிடுச்சுன்னா 8, அந்த பாதி என்ன 8ல பாதி என்ன 4. அப்போ 18 plus 4 is 22. இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு 75 போட்டுருவீங்க. ஏன் அப்படின்னா இங்க 1 இருக்கு, இங்க 8 இருக்கு, ஒன்னு ஆட்ல இருக்கு, ஒன்னு ஈவன்ல இருக்கு, டிஃபரெண்ட் ஆன கேஸ்ல இது வருது. நெக்ஸ்ட் 1 into 8 is 8, 1 plus 8 is 9, அதுல 1 கழிச்சிட்டு பாதி பார்க்கணும். ஓகேங்களா? 1 plus 8 is 9, அதுல 1 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் 8, 8ல பாதி என்ன வரும் 4, அந்த 4 இது கூட ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் 1275. ஓகேங்களா? நார்மல் மெத்தடுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது ஸ்டார்டிங்ல பாக்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாவே தெரியும், ஆனா உங்களால மைண்ட்லயே கால்குலேட் பண்ண முடியும். பட் நார்மலா போடுறப்போ அவ்வளவு ஈஸியா மைண்ட்ல கால்குலேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் வேதிக் மேக்ஸ் பத்தி. இப்போ நான் உங்களுக்கு 5 வச்சு வர ஈஸியா மல்டிபிள் பண்றது எப்படி, ஸ்கொயர் பண்றது எப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நிறைய சீக்வன்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஸ்டே டியூன் வித் அஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.